மனநோய் அப்படிங்கிறத நம்ம கண்களால் பார்க்க முடியாது. அது மறைவாக இருக்கும். நம்ம ஒருத்தர்ட்ட பழகுவோம். அவங்களுடைய மனதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதாவது அவங்க மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் ஒரு ஆரோக்கியமான நபர். அவரோட மனதில் கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் மனநோய். இந்த மனநோய்க்கு காரணம் என்னவா அமையும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த மனநோய் அப்படிங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு மனநோயாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் இருக்கிறேன். ஒரு மனிதனை நான் கஷ்டப்படுத்துகிறேன், அவரை ஏக்கப்படுத்துகிறேன், இல்லை அவரை என்னென்னா தவறான முறையில் பேசுகிறேன், அவரை அவதூறு சொல்கிறேன். அதாவது மற்ற மனிதர்களுடைய மனதை நான் புண்படுத்தினேன் என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில், அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, அது கேலி செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதோ நம்முடைய நடவடிக்கைகள் மூலியமானாலும் சரி, இல்லை நம்ம தந்திரமான முறையில் செய்யக்கூடியது ஏதோ ஒரு வகையில், எந்த வகையில் நம்மளால் ஒருத்தர் சஃபர் ஆகிறாரோ, அந்த சஃபர் ஆகிறதுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு மனநோயாக வருது. அவ்வளோதாங்க. மனநோய்ங்கிற வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம மற்றவங்களை செய்யக்கூடிய அந்த தவறுகளுக்கு, அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த அநியாயத்திற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு என்னன்னு சொன்னால் ஒரு நோய் தான் மனநோய். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒருத்தரை கவலையை ஏற்படுத்திட்டோம், மற்றவங்கள கஷ்டத்தை ஏற்படுத்திட்டோம், மற்றவங்கள மனதை புண்படுத்தி காயப்படுத்தி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ, இப்போ நம்ம தெரிஞ்சு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்தது போல் மனநோய் வரும். தெரியாமல் செய்கிறோன்னு சொன்னால் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் நம்ம எந்த அளவுக்கு வீரியத்தோடு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறோமோ அது மனநோயாக வந்துடும். மனநோய் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம மனதில் கவலை இருக்கும், அவ்வளோதான். கவலை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய இயற்கை பண்பு கிடையாது. ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நிம்மதியாக, அமைதியாக, பொறுமையாக, சகிப்புத்தன்மையாக, அதாவது நல்ல எண்ணங்களோட, அதாவது நல்ல செயல்களோட, நல்ல சிந்தனையோட, நல்ல எண்ணங்களோட வாழ்ந்துட்டு இருப்பான். அதுதான் மனிதனுடைய இயற்கை. எப்போ ஒரு மனிதன் கவலை அப்படிங்கிற நிலைக்கு உள்ளாக்கப்படுறானோ, இப்போ என்னென்னா கவலை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா பெருமை இருக்குது. என்ன பெருமை இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கவலை இருக்குது அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டு ஒரு மனிதர் இருக்கார், கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறார். கடவுளே எனக்கு இது வேணும், எனக்கு ஒரு என்னென்னா நான் நல்லா படிக்கணும், அதே மாதிரி நல்ல எஜுகேஷன் நல்லா வரணும்னு கேட்குறாரு. இல்லை ஒரு மனிதனுக்கு தன்னுடைய கனவாக ஒன்று இருக்குது அடையணும் அப்படிங்கிற அதை கேட்டுட்டார். கேட்டதுக்கப்புறம் அவருக்கு என்ன வருதுன்னா, இது கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுது, கவலை வந்துடுது சந்தேகத்துக்கு அப்புறம். இது என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னால், அவர் கடவுள் நம்பிக்கை இல்லை இயற்கையின் மீது நம்பிக்கை இல்லைன்னு தான் குறிக்க வருது. ஏன்னா அவர் தன்னை தான் நம்புறாரே தவிர அந்த இயற்கையோ இறைவனையோ அவர் நம்பலை. அவர் தன்னை மட்டும் தான் நம்புறாரு. அப்போ அந்த பெருமை அவர்கிட்ட இருக்குது. என்னால் தான் இது முடியும், வேறு யாருனாலும் இது முடியாதுங்கிற அந்த பெருமையின் காரணமாக என்னாச்சுன்னு சொன்னால் இது நிகழாது அப்படின்னு அவர் கொண்டுறாரு. ஏன்னா நம்மளால் முடியாதுல்ல ஏதோ ஒரு விஷயமோ. இப்போ ஒருத்தர் சாதாரண நபராக இருக்கார், அவர் அந்த நிலையை அடையணும் அப்படின்னா அது என்னென்னா கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம். ஆனால் அது நடக்கும் அப்படிங்கிறது அந்த இறை அறிவிப்பு அவருக்கு வந்துருச்சு, இயற்கை அவருக்கு உணர்த்துது. ஆனால் அவர் தன்னை அறிவை வச்சு அதை என்ன பண்ணுறாருன்னா அதை யோசிக்கிறார், நடக்காதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த விரும்புறது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம உலகத்தில் எவரோ நபர் பார்த்துருப்போம், சாதாரண நபராக இருந்திருப்பாங்க, ஆனால் உயர்ந்த நிலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் அந்த எண்ணங்களை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, பொறுமையாக இருந்தாங்க, கண்டிப்பாக அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. நம்மளும் அந்த மனநிலை இருந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். இதற்கு மனநோய்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொருடைய மனதிலையும் விருப்பங்களாக ஒன்று இருக்கும். அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ விருப்பம் நமக்கு ஆழமாக ஒன்று இருக்கும். அந்த விருப்பத்துக்கு எதிராக நம்ம முரணாக செயல்படுறது என்னன்னு சொன்னால் மனநோயை ஏற்படுத்தும், அதாவது கவலையை ஏற்படுத்தும். கவலையின் காரணமாக நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நெகட்டிவிட்டி அதிகமாக ஆகிரும். அதே போல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எப்படி நம்மளோட விருப்பத்தை நம்மளே சாகடிச்சுக்கிறோமோ, அதே போல் மற்றவங்களுடைய விருப்பங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட விருப்பங்களையும் நம்ம கில் பண்ண ஆரம்பிப்போம். அவங்களோட விருப்பங்களை நம்ம சாகடிக்க ஆரம்பிப்போம். அப்படின்னா அவங்க மனது புண்படும். அவங்கள உண்மைக்கு புறமாக நம்ம பேசுவோம். அவங்க உண்மையான நிலையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க, நம்ம அதுக்கு புறம்பாக பேசி அவங்க மனதை புண்படுத்திடுவோம். இதுதான் நமக்கு மனநோயாக வந்திருக்கே தவிர, மனநோய்க்கு அடிப்படை காரணம் என்னென்னு சொன்னால் நம்மளே என்னென்னு சொன்னால் நம்ம காயப்படுத்திக்கிட்டது, மற்றவங்களை காயப்படுத்துறது நமக்கு மனநோயாக வந்திருக்கு. இது எப்படி குணமாகும் அப்படின்னு சொன்னால், நம்ம செஞ்ச தவறுகளுக்காக பாவமன்னிப்பு கேட்குறது தான் ஒரே தீர்வு. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கவலையை விட்டு நம்ம வெளியே வரணும், அந்த கவலையை நம்ம விடணும். கவலையை விடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனம் நிம்மதி அமைதி அப்படிங்கிற நிலைக்கு போகணும். அதே சமயம் நமக்கு நிம்மதி அமைதி வரணும்னு சொன்னால் நம்ம பெருமையை விடணும். இப்போ நான் தான் அப்படிங்கிறத விட அதாவது நான் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படிங்கிற ஒரு பணிவுக்கு நம்ம வரணும். அதாவது நம்ம தன்னம்பிக்கையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எல்லா நிலைக்கும் பொருந்தாது. இயற்கையின் மீது உள்ள நம்பிக்கையோ, இறைவன் மீது உள்ள நம்பிக்கையோ, நம்ம கண்ணுக்கு தெரியாத மகாசக்தி இருக்குது, அதன் மீது உள்ள நம்பிக்கை தான் நமக்கு என்னென்னு சொன்னால் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போவோமே தவிர, அந்த தன்னம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு நம்ம பெருமையெல்லாம் விட்டுட்டு
நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நடுநிலைமையான நிலைக்கு, அதாவது நிம்மதியான, அமைதியான, பொறுமையான அந்த நிலைக்கு வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த கவலையை விடுவோம், அந்த விருப்பங்களை ஏற்றுக்குவோம். எப்போ நம்ம விருப்பங்களை நம்ம ஏற்றுக்கிட்டோமோ, இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு டாக்டர் ஆகணுன்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது, எனக்கு ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு எண்ணம் இருக்குது, எனக்கு வந்துட்டு என்னென்னு சொன்னால் ஒரு லட்சியம் அடையணும்னு எனக்கு ஒரு மனதில் எண்ணம் இருக்குது, அதை நான் விரும்பிட்டேன், எனக்கு கிடச்சிரும் நான் நம்பிட்டேன்னு சொன்னால், அப்புறம் எனக்கு கவலைப்பட போகிறேன். அதான் எனக்கு கிடச்சிருச்சாச்சு. இப்போ நான் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ அது எனக்கு நான் அந்த மருத்துவராக வாழ்ந்துட்டுருக்கேன், அந்த இன்ஜினியராக நான் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னோடய இலக்கில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி சந்தேகம் வரும்? அதான் நம்ம கேட்டுட்டோம், கிடச்சிருச்சு, கண்டிப்பாக கிடச்சிருங்கிற நம்பிக்கையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு இலக்கை நம்ம நிர்ணயிச்சிட்டோம், இந்த இலக்கை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அந்த எண்ணத்தை நம்புவதன் காரணமாக இவ்வளோ சிறப்புகள் கிடைக்குது. எப்போ அந்த எண்ணங்களை நம்ம நிராகரிக்கிறோமோ, நம்ம தகர்க்கிறோமோ என்ன ஆகும்? நமக்கு கவலை உண்டாயிரும். எப்போ கவலை வந்துச்சோ பயம் வந்துடும், எப்போ பயம் வந்துச்சோ தூக்கமின்மை வந்துடும், எப்போ தூக்கம் இல்லாமல் ஆயிடுச்சோ நமக்கு தெளிவு போயிடும், எப்போ தெளிவு போயிடும் என்னென்னா நம்ம முன்னுக்கு போனால் செயல்பட இருப்போம், உடம்பும் கெட்டுரும், திரும்ப மனசும் கெடும். இப்படியே தொடர்ந்து நம்ம என்னென்னு சொன்னால் இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம், நமக்கு ஒரு தெளிவே கிடைக்காது. அப்போ ஒரே தீர்வு என்னென்னு சொன்னால், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது ஏதாவது நம்ம செஞ்சிட்டோம், அதை தான் மனநோயாக வந்திருக்கு, நம்ம ஏற்றுக்கிட்டு செஞ்ச தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு, நம்முடைய அந்த ஏதோ ஒரு கெட்ட குணம் இருக்குது, அந்த கெட்ட குணத்திற்காக என்னென்னு சொன்னால் அந்த கெட்ட குணத்தை நம்ம வந்துட்டு மாற்றிக்கணும். மாற்றுறதுக்காக நம்ம இப்போ நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை இல்லைன்னு சொன்னால் பொறுமையாக இருக்கணும். இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய குணங்கள் மாறும். எப்போ நம்ம குணங்கள் மாறுதோ என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம நல்வழிக்கு திரும்புவோம். அப்போ என்ன, இனிமேல் யார் மனதையும் புண்படுத்த மாட்டோம். இது வரைக்கும் புண்படுத்துறதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டு நான் ஒரு பரிசுத்தமான நபராக மாறும் பொழுது என்னோட மனநோய் அப்படிங்கிறது குணமாகும். அதேபோல் மனதிலிருந்து தான் நோய்கள் உருவாகுது. எப்போ மனத்தில் ஒரு நோய் வந்துருச்சோ அந்த இதயம் என்ன ஆகும்னு சொன்னால், அந்த இதயத்தில் மனம் இருக்குது, அந்த மனம் கெட்டு போகும்போது உடம்பெல்லாம் கெட்டு போகும். அப்போ என்னென்னா அந்த மனம் தான் அடிப்படையாக இருக்குது. மனம் சுத்தமாகும்போது உடல் நோய்கள் நல்லாகும். உடல் ஆரோக்கியமாகும்போது நமக்கு என்னென்னு சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். என்ன நம்பிக்கை கிடைக்குன்னா, நமக்கு வந்து மனசில் ஒரு தெளிவு கிடச்சிருச்சு, அதனால் உடம்பு நல்லா செரிமானம் ஆகும், நல்லா சாப்பிடுவோம், நிம்மதியாக இருப்போம், எந்த தொந்தரவும் வராது. நம்ம ஏதோ ஒரு உணவு சாப்பிடணும் நமக்கு ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காதுன்னு பார்த்தா நமக்கு கவலை இருக்கும். நல்ல உணவு தான், உயர்தரமான உணவு தான், அது எந்த கெமிக்கலும் இருக்காது, நல்ல உணவு அப்படின்னு தான் இருக்கும், ஆனால் நமக்கு அது ஒத்துக்காது. அப்போ என்னென்னா நம்ம கவலை நம்மளை விட்டு போதும், நமக்கு எல்லா வகையான உணவுகளும் ஒத்துக்கும். நமக்கு வந்துட்டு என்னென்னு சொன்னால் நம்ம வந்து உணவை குறை சொல்ல வேண்டியதில்லை, குறைகள் நம்மள்ட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனநோய்கள் நல்லாகும். அதே சமயம் நம்மளும் நிம்மதியாக வாழ்வோம், மற்றவங்களும் நம்ம காரணமாக என்னென்னு சொன்னால் வழிகாட்டல் பட்டு நல்ல முறையில் வாழ்வாங்க. கடைசி தர என்னென்னா நம்ம யாருக்கு எந்த சிரமங்கள் தராமல் இருப்போம், நம்மளால் யாருக்கு எந்த பாதகமும் இல்லை. அப்போ நம்ம என்ன ஆகும்னு சொன்னால் வந்துட்டு நம்ம மக்களுக்கு பிடித்த நபராக, அவங்களுடைய நல்வாழ்த்து பெறக்கூடிய நபராக மாறுவோம். அவங்களுடைய வாழ்த்துக்களே நம்ம வாழ ஆரம்பிப்போம். அப்போ என்னென்னா நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும்.